மதுரை மக்களவை தொகுதிக்கான போலீசாரின் தபால் வாக்குப்பதிவு நடைபெறும் மையத்தில் அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யன் வாக்கு சேகரித்ததால் தேர்தல் அதிகாரிகள் அவரை அங்கிருந்து வெளியேற்றினர். மதுரை மக்களவை தொகுதிக்கான போலீசாரின் தபால் வாக்குப்பதிவு காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறும் என்று நேற்றிரவு வரை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென இன்று காலை மீனாட்சி பெண்கள் கல்லூரிக்கு வாக்குப்பதிவு மையம் மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யன் அங்கு வந்து வாக்கு சேகரித்தார். இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து தேர்தல் அதிகாரிகள் அவரை வாக்குப்பதிவு மையத்திலிருந்து வெளியேற்றினர். வாக்குப்பதிவு மையத்திற்கு வந்த அமமுக வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய அதிமுக வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வேட்பாளர்கள் இங்கே எல்லாம் முறையாக நடக்குதான்னு பார்வையிடக்கூடிய ஒரு கடமை இருக்கிறதே தவிர வாக்குப்பதிவு நடக்கிற இடத்துல பிரச்சாரம் பண்ணுறதுன்றது அப்பட்டமான தேர்தல் விதிமுறை மீறல். இது ஒரு அடிப்படையான ஒரு காரியத்தை கூட எந்த இடத்துல எது நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட தெரியாத வகையில் அதிமுக வேட்பாளர் நடந்து கொண்டது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இதனையடுத்து தபால் வாக்குப்பதிவு மையத்திற்கு விரைந்த மாவட்ட ஆட்சியர் நடராஜன் அதிமுக வேட்பாளர் பரப்புரை செய்தது குறித்து தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வாக்கு சேகரிக்கிறதுங்கிற கொஸ்டினே இங்கே கிடையாது. அவர்களுக்கு முகவர்களாக வரத்துக்கு போஸ்டல் பேலட் உரிய அனுமதி முகவரில் உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். பட் வாக்கு சேகரிப்பு போலிங் ஸ்டேஷன் என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான் இங்கே. வாசல்ல நின்று வர்ற போலீஸ்காரங்க அவர்கிட்ட கை கொடுத்து வாக்கு சேகரிச்சிருக்காரு. அதுக்கான வீடியோ இருக்கு. ஆனால் தேர்தல் அதிகாரிகள் பறக்க முடியும் யாருமே கண்காணிக்கிறது இல்லை. அது உடனுக்குடன் அந்த இது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரியும்.